நண்பா திருமுகா, நான் தான் ரோட்டுக்கு இந்த பக்கமா பா. நாங்க வரல, இங்கேயே நிக்கிறேன். நீ பொறுமையா சாப்பிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்டு. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டு. நாக்கு செத்து போய் கிடப்ப. அட, எனக்கு வேண்டாம்னா விட, ஒண்ணு வேண்டாம். நீ பொறுமையா சாப்பிட்டு வா. நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க. அவன் கணத்துல ஒண்ணு விடு. அடடே திருமுகா, என்ன இந்த பக்கம்? பாவமே, பரோட்டா கடையில நானா? நான் ஒண்ணு அங்க எங்க பார்த்தேன்? ஓ ஆமாமா, பரோட்டா கடையில உன்னை போட்டு அடிச்சாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரு அவசரமான வேலை இருந்துச்சு, அதான் கிளம்பி போய். ரொம்ப அழுத்துக்காத, நான் செய்யறதெல்லாம் எனக்காக வா, எல்லாம் உனக்காகத்தானே. பஞ்ச லிங்கங்களையும் வச்சு நாளைக்கு ஆதாயம் அடைய போறது நீதானே. எந்த வேலையும் செய்யாம இப்படிக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சந்தேகம்தான். முதல்ல நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க. பஞ்ச லிங்கங்களும் காணாம போகல, பத்திரமா தான் இருக்கு. அத அந்த சித்தன் ஒளிச்சு அத்தனையும் வடிகட்டின பொய். ஒன்ன மட்டும் இல்ல, இப்படி பொய் சொல்லி அந்த பாலாம்பிகாவையும் ஏமாத்திக்கிட்டு நாம சித்தனுக்கு சித்தன்னு நிரூபிக்க வேண்டாமா? போய் பாலாம்பிகாவை பார்த்து உண்மையை சொல்லி சித்தனை பத்தி எல்லாத்தையும் போக வேணாம். அவ இங்க பக்கத்திலேயே தான் இருக்கா. இங்க பக்கம் காட்டுக்கோயில். திருமுகா, நீயும் நானும் குடிமேடு குளக்கரையிலிருந்து திரும்பி வர்றப்போ ஒரு கோயிலுக்குள்ள போனோமே, அந்த கோயில் தான் அது. பேய் இல்ல, பாலாம். அவ அந்த கோயில்ல இருக்கிற வரைக்கும் நாம அவளை பார்க்க முடியாது. அவ உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆமா திருமுகா, அதனால நீ மறுபடியும் அந்த கோயிலுக்குள்ள போற. எப்படியாவது தந்திரமா அந்த பாலாம்பிகாவை கோயிலை விட்டு வெளியே வர வைக்கிற. அவகிட்ட அந்த சித்தனை பத்தி உண்மையெல்லாம் சொல்லி